பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. கரூர்லயும் செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணுவார், யாராச்சும் பண்ணுவாரு அப்படின்னு முன்னாடியே எல்லாம் பேசினாங்க. அதுக்கேற்ற போல இதுவும் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதிதானா ஏதோ ஒரு வகையிலன்னு ஒரு கருத்தும் அரசியல் புதுசுல வருது இல்லை? அதுக்கு என்ன சொல்றீங்க இந்த கருத்து? இப்போ நீங்க சொல்ற இந்த கான்ஸ்பிரசி அவர் ஏதாவது செய்வாரு இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கேற்ற மாதிரி உஷாரா இருந்திருக்க வேணாமா? சரிங்க, இங்க வந்து எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கி நின்றோம்னா ஒரு 100 பேர் 150 பேர் நிக்க முடியும், அவ்வளவுதான். இன்னும் அமுக்கி பிடிச்சி ஒரு 200 பேரை நிக்க வைக்கிறோம். சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். அந்த நேரத்தில் இருங்க சார், அந்த கார்ல வராரு கேமராமேன், அந்த காரை உள்ள ஓடணும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கார் இருக்க இடத்துல நின்று இந்த ஆளுங்கள்லாம் எங்க போவாங்க? இல்ல, அண்ணாமலைகள் கருத்து அதை நீ பார்க்கணும். அவர் சொல்றது சனிக்கிழமை தேர்தல் மட்டும் தான் தவறு, மற்றபடி விஜய் வர்றதும் தப்பு கிடையாது. அவரை பார்க்க 100 இல்லை, 1000 இல்லை, 10,000, 1,00,000 பேர் கூட வரலாம். அது வந்து அவங்க மக்கள் பார்க்க வர்றது சுதந்திரம் தடுக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் பேசினது அப்படின்றது எந்த விதமான அரசியல் ஆதாயங்களும் எதிர்பார்க்காமல் என்ன ஸ்டாண்டு, உண்மையில என்ன நடந்திருக்கு, அதுல என்ன கருத்து சொல்லணும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. திருப்பி இடம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப ஏன் அந்த இடத்த சூஸ் பண்றீங்க? வானாங்க, நாங்க வேற ஊர்ல நடத்திட்டு போறோம். நான் ஒன்னேன்னு சொல்லிட்டா, சினிமால மட்டும் ஹீரோ வந்து வில்லன் என்னென்னலாம் பண்ணுவாரு அப்படின்னு பிளான் பண்றதெல்லாம் அப்படியே புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் முறியடிக்கிறாருன்னும் போது நிஜ வாழ்க்கையில ஹீரோவா பண்ண மாட்டீங்களா? ஏன்னா இன்னும் உங்களை ஹீரோவா தானே பார்த்து நிற்கிறாங்க உங்க ரசிகர்கள். இப்ப சொல்லலாங்க நீங்க 1008 கான்ஸ்பிரசி தியரி, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, சொக்காயை கீழ்ச்சாங்கன்னா சொக்காயை கீழ்ச்சி கோடு போட்ட ஒரு 4 பேரை கொண்டு வந்து நிறுத்துங்க, அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் காணல. வெறும் வாய் வார்த்தையா தானே இருக்குது. தடியடி நடத்துது அந்த கூட்டத்துக்குள்ள. தடியடி நடத்தும் போது தான் ஓட்டு மேல ஓட்டு தான் விழுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தானே ஏதோ ஒரு கேள்வி எழும்புது மக்கள். அப்படியா? காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? 10,000 பேருக்கு பர்மிஷன் கேட்டாங்க, இங்க வந்து 12,000 பேர் ஆல்ரெடி ஆயிடுச்சு, இனிமே வரவங்க எல்லாம் கூட்டத்துக்கு போகாதீங்க, வழி கிடையாதுன்னு நிறுத்த முடியுமா? அதான சார் சுசூல் பண்ணியாங்க. நிறுத்தி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? பாத்தீங்களா, மெர்சல் ஆயிட்டாங்க, இது மாதிரி வந்து மக்களை சந்திப்பதை தடுக்கிறார்கள், அப்படிதானே நீங்க சொல்ல போறீங்க? கருத்துக்காக அப்புறம் விட்டுட்டு உயிர் போச்சு. அது அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? முதல்ல கூட்டம் நடத்துற உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணுமா, இல்ல மத்தவங்களுக்கு இருக்கணுமா? அந்த ராத்திரி நேரத்துல சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த். சார், கரூர் மரண ஓலம் இன்னும் செவிகளிலிருந்து நிற்கவே இல்லை. அந்த மரண ஓலம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அங்கிருந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு கிளம்பி சென்னை வந்துட்டாரு. அவர் அங்கே இருந்திருக்கணும், அங்கே உள்ள மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கணும் அப்படின்னு தான் பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அப்போ அவருடைய இருக்கக்கூடிய அந்த ஆலோசகர் சரியில்லையோ, சரியா ஆலோசனை வழங்கலையோ? அதாவதுங்க, முதல்ல என்ன டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா, அவர் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் போய் அவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு அனுமதி கேட்டார். அவங்க யாரும் கொடுக்கல. அது பிரச்சனைங்க, வேணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் திரும்பி வந்துட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நேரம் காத்து கொண்டு இருந்தார் அப்படின்னாங்க. உடனே இந்த தரப்புல இருந்து, ஏங்க அந்த இன்சிடென்ட் நடந்து எப்போ அவர் கிளம்புறாரு, எப்போ திருச்சிக்கு வராரு, 10 மணி சுமாருக்கெல்லாம் வந்து திருச்சியில் வந்து பத்திரிகையாளர்கள் அவர் சந்திக்கிறாங்க. அப்போ கரூர்லேருந்து திருச்சி வரணும் அப்படின்னா 2 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். அப்புறம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாரெலாம் கதை விடுறீங்களே அப்படின்றாங்க. சரி, ரைட், நீங்கள் அனுமதி கேட்டார், கொடுக்கல, அப்படி உண்மையினே கூட நம்ம எடுத்துப்போம். என்ன பண்ணியிருந்துருக்கலாம், கரூர்லேயே ஒரு இடத்துலையோ ஆர்எல்ஸ் கொஞ்சம் தள்ளி அதே பக்கம் ஈரோடு இல்லை திருச்சி அப்படி வந்து எங்கேயோ ஒரு இடத்துலையோ தங்கி இருந்து, இன்னும் சரி நான் வந்தால் தானே பிரச்சனை, கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க, மற்ற நிர்வாகிகளை விட்டு தேவையான உதவிகளை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுமா வேணாமா? எதுவுமே இல்லாமல், இல்லைங்க ஃப்ளைட் அங்கே காத்து நிற்குது, ப்ரைவேட் ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கல, எதுவும் கிடையாது, ட்வீட் போட்டதோட சரி. இப்போ நீங்க என்ன கேட்டீங்க, ஆலோசகர்கள் சரியில்லையா அப்படின்னு. யாரு நீங்க ஆலோசகர்கள்னு சொல்றீங்க? முதல்ல அந்த விஷயத்துக்கு வருவோம். யாரு ஆரம்பத்திலேருந்து அவர் கூடவே இருக்க ஆதவர்ஜுனா அவர்கள், அப்புறம் இன்னும் 2-3 பேர், அவங்க எல்லாம் நிர்மல்குமார், இவங்கெல்லாம் யாருங்க? அதாவது ஒரு காலகட்டத்தில் வேறு கட்சிகளில் இருந்து வேறு தலைவர்களை புகழ்ந்து கொண்டு வேறு சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு இப்ப திடீர்னு இன்னைக்கு வந்து இவருக்கு ஆலோசகர்னு வந்து நின்றா, இந்த மாதிரி கொள்கையில உறுதி இல்லாதவர்கள், நிலைப்பாட்டுல வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் ஆலோசகர்கள்னு சொல்லி அவங்க ஆலோசனை கேட்டு நடந்தா இதெல்லாம் உருப்படுமா?
ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திருமா அவர்களை முதல்வராக்குறத அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ விஜய் அவர்களை முதல்வராக்கியே தீர்வேன் அப்படின்னு வந்துக்கிறாரு. அதில் அவருக்கு என்ன லாபம்? ஏன் திருமாவை முதல்வராக்கிட்டார், இப்போ அடுத்தது இவர் ஆக்க போறாரா? புஷி ஆலன் இவர் வந்து பாண்டிச்சேரியில் எப்பேற்பட்ட அரசியல்வாதின்னு அங்கே இருக்கவங்களை கேட்டால் தெரியும். அவர் இங்கே வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போறாரா? இப்போ ஒரு இஷ்யூ பற்றி கேட்குறாங்க, இது மாதிரி அது தவறு இவர் ஏதோ சொல்றாரு, என்ன தப்பு சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் அது போராடுறவங்களுக்கே தெரியும் அப்படின்னு போட்டாரு பாருங்க. ஒரு பிட்டு ஆடி போயிட்டாங்கல்லாம். சரிங்க, நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கலாங்களா, எதிர்க்கிறோமா ஆதரிக்குமா அதுக்கான கருத்தை சொல்லணும், அது போராடுறாங்களா அவங்களுக்கே தெரியும் அப்படின்னாரு. இப்பேற்பட்டவங்களை வந்து ஆலோசகர்கள்னு வச்சுக்கினா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஆலோசகர்கள் சரியா சரியில்லையா அப்படின்றத விட ஆலோசகர்களை வச்சு ஒரு அரசியல் நடத்த முடியுமா? இப்போ நீங்க ஒரு கம்பெனி நடத்தணும் முடிவு பண்ணிட்டீங்க அரவிந்த், அப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் எங்கள் கம்பெனி எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஜிஎஸ்டி எப்படி வாங்குறது, இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி ஃபைல் பண்ணுறது, இதுக்கு வந்து கம்பெனி செக்ரட்டரி இல்லை ஆடிட்டரு இப்படின்னு அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து ஆலோசனை கேட்கலாம். ஆனால் என்ன தொழில் பண்ணலாம், இப்படி யார்கிட்டயாவது ஆலோசனை கேட்டு நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா அது உருப்பிடுமா? நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. அந்த மாதிரி நீங்க வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு அரசியல் தெரியணும். மற்ற விஷயங்கள்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஐடி அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஆலோசனை கேட்கலாம். ஆனா மொத்தமே அவங்க உங்களை இயக்குறாங்க அப்படி சொன்னா சரிப்பட்டு வராது. நான் இன்னொரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லவா? உங்களுக்கு வந்து சரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா கையில் நிறைய காசு இருக்குது, புரியுதா? அப்போ வந்து நான் ஒரு படம் எடுக்க போறேன், நானே டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்றீங்க. பட் உங்க டைரக்ஷன் பத்தி ஒண்ணுமே தெரியாது. பணம் பொட்டி பொட்டியா வச்சுக்கிறீங்க நீங்க வீட்டில். ஒரு 4 பேரை கூப்பிட்டு அப்போ வாங்க நீங்களாம் என்னுடைய கோ டைரக்டர், நான் டைரக்ட் பண்ண போறேன், நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னா அந்த படம் ஓடுன்னு நினைக்கிறீங்க? புத்திசாலித்தனம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு டைரக்ஷன்லாம் சரிப்பட்டு வராது. அதனால தம்பி இங்கம்மா நீ கேமராமேனா, ஓகே, அது மாதிரி வந்து உனக்கு டைரக்ஷன் தெரியுமா, பாவம் உனக்கு வந்து பணம் இல்லை அதனால படம் எடுக்க முடியாமல் இருக்க, வா நாம 2 பேரும் சேருவோம், என்கிட்ட பணம் இருக்கு, உன்கிட்ட டைரக்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்குது, 2 பேரும் சேர்ந்து படம் எடுப்போம், ஆளுக்கு பாதி பாதியா லாபத்தை பிரிச்சுப்போம். இதுதானே புத்திசாலித்தனமா இருக்க முடியும். அதை விட்டுட்டு 4 ஆலோசகர்கள் கோ டைரக்டர்கள் எனக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு நான் படம் டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஓடிடில கூட ஓடாது. நீங்க இலவசமா யூடியூப்ல போட்டா கூட யாரும் பார்க்க மாட்டான். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல்ன்றது தானா வரணுங்க, ஆலோசனை கேட்டு வர்றது கிடையாது. இவங்க முதல்ல அரசியலே பண்ணல, அதுதான் பிரச்சனையே. நீங்க இவ்வளவு நாள் வந்து அரசியல் ஆலோசகர்கள் கேட்டுக்கிறீங்களே, இங்க அரசியல் நடத்தல, அரசியல் ஆலோசனை கொடுக்கல, இன்னும் சினிமா பாணியிலேயே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இன்னும் அவங்க வந்து சினிமா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ரசிகர்கள் தான் சொன்னாலும் அதே ஸ்டாண்ட்ல தான் நான் இன்னைக்கு நிக்கிறேன். அதுதான் உண்மைன்றது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. படம் எடுக்கிற கதை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. பணம் போடுறவர் ஒருத்தர், திறமை இருக்கிறவர் ஒருத்தர். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பணம் போடுறவரா விஜயை பார்ப்போம், திறமையானவரா யாரை கை கோர்த்துக்கிட்டா சரியா இருக்கும், அவருடைய பாதை சரியா இருக்கு. ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பார்க்குறேன், இது வரைக்கும் விஜய் விமர்சனம் பண்ணா, நேற்று விஜயை நான் அவருடைய அந்த பாதையை மட்டும் தான் தவறுன்னு சொல்றேன், சனிக்கிழமை சந்திக்கிறத விட தவறு, மற்றபடி எந்த தவறும் கிடையாது, இது முழுக்க அரசு நிர்வாகத்தினுடைய தோல்வி அப்படின்னு அண்ணாமலை மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. அந்த கை அண்ணாமலையின் கையாக இருந்தால் சரியாக இருக்குமா விஜய்க்கு பாதை? பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என்ன வந்து இப்படி இல்ல நீங்க சொன்ன டைரக்டர் சொன்னீங்கல்ல எக்ஸாம்பிள் அருமையா இருந்தது. இல்ல இவருக்கு டைரக்ஷன் திறமை இல்லைன்னு சொன்னே தவிர எந்த டைரக்டரை போடலான்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அடுத்தது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சில ஊடகவியலாளர்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ வாடவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வந்து அண்ணாமலை அவர்களை என்னதான் வந்து கண்ணாபினான்னு பேசியிருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது குரல் கொடுத்துருக்காரு. அவருக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்மளை கழுவி ஊற்றிருந்தாங்க, அவதூறு பேசியிருந்தாங்க அப்படின்னு. நாளைக்கே வெளியில வந்தாலும் மறுபடியும் பேசுவாங்கன்றதும் தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் கொடுத்தார். அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் பேசினது அப்படின்றது எந்த விதமான அரசியல் ஆதாயங்களும் எதிர்பார்க்காமல் என்ன ஸ்டாண்டு, உண்மையில் என்ன நடந்திருக்கு
அதுல என்ன கருத்து சொல்லணும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. பட் அவர் சொன்னதுலேயே கூட எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. முதல்ல வந்து இந்த காவல்துறை அந்த விஷயத்துக்கு வருவோம். ஆமா, அவர் என்ன சொல்லியிருந்தாரு, 3லேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. எதுக்கு 7 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்க? அதை சுருக்கி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு. கரெக்டு தான், செஞ்சிருக்க வேண்டியது தான். 2 மணி நேரம் தாங்க, இத்தனை மணி, 7 மணியா இல்லை 5 மணியா, ஏதோ ஒன்று வாங்க, 5லேருந்து 7 அவ்வளோதான், அதுக்கப்புறம் பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா? தாவேகால இருந்து வந்திருக்கும். அவங்க இதை முழுக்க முழுக்க அரசியலாக்கியிருப்பாங்க. ஏற்கனவே வந்து எங்களுக்கு 35 கண்டிஷன் போட்டாங்க, 25 கண்டிஷன் போட்டாங்க, இது மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போதும் ஒரு வீடியோ பார்க்குறேன் பாருங்க, அதிமுகவுக்கு வந்து என்னென்ன போட்டு அதுலேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பாதுகாப்புக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதிமுகவுக்கு இருக்குது அந்த கண்டிஷன். ஆமா, அது முன்னாடி அங்க எடப்பாடி பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள், இப்படி மட்டும்தான் காவல்துறை போடல, அதிமுகவும் திமுகவும் இணைந்து கொண்டு இப்படி செய்கின்றது அப்படின்னு ஆளுங்கட்சி மேல ஒரு குறை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கச்ச 7 மணி நேரம்லாம் கொடுக்க முடியாதுங்க, 2 மணி நேரம் தான் பர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவ்வளவுதான். பார்த்தீங்களா, எங்களை கண்டு திமுக பயந்து விட்டது, என்னது அங்கிளா இல்லை ப்ரோவா வாடவர், புதுசு புதுசாக அவர் கண்டுபிடிச்சி இன்னும் சிஎம் சார் மெர்சல் ஆயிட்டீங்களா அப்படின்னு இருப்பாரு. சொல்லியிருப்பாரா மாட்டாரா? ஜனநாயக உரிமைகளை நசுக்குகின்றார்கள், கட்டாயமா சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல இன்னொரு கேள்வி இருக்கு அரவிந்த். அதாவது ஒரு சிலர் அதை கோட் பண்ணியிருந்தாங்க. தாவேகால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கரூர்ல அந்த வேலுசாமிபுரமா அங்க வந்து 12 மணிக்கு அப்படின்னு அவங்க ட்விட்டர் ஹேண்டில் போட்டதா சொல்றாங்க. அது ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் புஷி ஆனந்த் அவர்களும் பேசியிருக்காரு 12 மணிக்கு அப்படின்னு பேசின வீடியோவும் பார்த்தேன். அதுவும் டீப் ஃபேக்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே பர்மிஷனே 3லேருந்து 10 தானே வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த 12 மணிக்கு அங்கே கரூரில் ப்ரோக்ராம்னு எதுக்கு சொல்லணும்? நிறைய பேர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே வந்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 12 மணிக்கு வருவார் அப்படின்னு சொன்ன உடனே காலையில் ஒரு 9 மணிலேருந்து எல்லாம் அசம்பிள் ஆக ஆரம்பித்தாங்க. அண்ட் நேற்று கூட ஒரு சேனலில் ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருந்தார், இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தார், அது ஹிந்துவில் போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. 12 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் அவ்வளோதான் இருந்தாங்க. ஸோ இவர் வந்து சொல்லியிருந்த மாதிரி 12 மணிக்கு வந்திருந்தாலோ இல்லை கொஞ்சம் லேட்டாக ஒரு 2 மணிக்கு வந்திருந்தாலோ கூட வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து நடந்திருக்காது. அது சாயங்காலம் 4 மணி 5 மணி ஆக அங்கே கரூரில் இருக்க அந்த தொழிற்சாலை தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு வரவங்க அப்படின்னு எல்லாம் சரி ரைட் வரமே பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு கூட்டம் ஆகிட்டாங்க. அதனால தான் இது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ காவல்துறை வந்து ஏன் அனுமதி இந்த 2 மணி நேரமாக சுருக்கலை இது பண்ணல அப்படின்னு சொன்னால் அது அரசியலாக்கப்படும் நிச்சயமாக. அதனால தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் கருத்துடன் நான் வேறுபடுகின்றேன். ஆனால் கூடவே அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார், மரத்து மேலே ஏறுறது, கோயில் சர்ச்சு மசூதி மேலே ஏறுறது அப்படின்னு. அரவிந்த், நான் ஒன்று கேட்குறேன். இப்போது திமுக அதிமுக பாஜகவிலையும் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இந்த மாதிரி கூட்டங்கள், அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க கூட்டம்ன்றது ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவுதான் ஆளே இருப்பாங்க. இதுக்கு எதுக்கு வந்து ஒரு மைதானத்தை வாடகை எடுக்கிறது அப்படின்னு. அண்ணாமலை வந்த பிறகுதான் இந்த யாத்திரை ஆகட்டும் அதுவாகட்டும் அந்த மாதிரி வந்து பெரிய அளவில் மீட்டிங் அப்படின்றதெல்லாம் வந்தது. அந்த கூட்டத்துக்கெல்லாம் அண்ட் பொதுவாக இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இந்த பொதுக்கூட்டம் நடத்துறாங்க இல்லை வந்து ஒரு பேரணி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அலைகடலான திரண்டு வா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, தலைமை அழைக்கிறார் வாங்க அப்படின்வாங்க, அவ்வளவுதான். என்னைக்காவது திமுக அதிமுகல இது பாருங்க, வரவங்கெல்லாம் மரத்து மேலே ஏறக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மர் கம்பி பிடிச்சி தொங்கக்கூடாது, செவுத்து மேலே ஏறி குதிக்கக்கூடாது, கிரீஸ் தடவின பேரிகேட் மேலே ஏறி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது இவங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல, அரசியல் வரலாற்றிலே கிடையாது. மைக்க பிடிச்சிக்கணும், நீல சட்டை மரத்து மேல இருந்து கீழே இறங்கு, பச்சை சட்டை குடிசை மேல இருந்து கீழே இறங்கு இப்படின்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்களா? தலைவர் வந்து கொண்டு இருக்கின்றார் இப்படித்தான் சொல்லுவாங்க, மேடையில் வேற யாராவது பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் யாருமே சொன்னதில்லை. இதெல்லாம் நான் எங்க தெரியுமா கடைசியா கேள்விப்பட்டேன், வாத்தியார் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது கடைசி பெஞ்சில் ஒருத்தன் ஏதாவது பண்ணிருப்பேன், ஏய் ஏந்தரா என்ன நாங்கள் சேட்டை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில், அரசியல் கட்சி கூட்டம் நீங்க சொல்றீங்க, அது அரசியல் கட்சி கூட்டமா நான் பார்க்கல. இல்லை சார், பல விமர்சனங்கள் பல கருத்துக்களை முன் வச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்
இப்போ நம்ம 2 நாள் ஆச்சு, 2 நாளாக ஒவ்வொரு வீடியோக்களும் வர புதிய புதிய தகவல் வரும்போது சில நபர்கள் சொல்றது இது திட்டமிட்டபடி நடந்தது ஒரு செயல் தான். அங்கே இருந்தவங்களே சொல்றாங்க, நாங்கள் நிற்கும் போது எங்கள் சட்டையிலேயே ஒரு பையன் பேசுகிறேன், சட்டையிலே கீறல் போட்டிருக்கு, கத்தி வச்சு கீறி இருக்காங்க, நாங்கள் நிற்கிறவங்க தள்ளி விடுறாங்க வந்து. இந்த மாதிரி யார் வந்து பண்ணுறாங்கன்னு இப்போ குறிப்பாக சில ஆம்புலன்ஸில் வந்தவங்க திமுக நிர்வாகிகள் ஏன்னா ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. செந்தில் பாலாஜி கூட யார் இருந்தாங்களோ திமுக நிர்வாகியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதை குறிப்பிட்டு காட்டும்போது இது ஏதோ ஒரு திட்டமிட்ட செயல் தான். ஏன்னா இந்த மீட்டிங் முன்னாடியே பல பேர் பேசிட்டாங்க, கரூர் செந்தில் பாலாஜி ஏன்னா திருச்சியில் நேரு அட்டாக் பண்ணிட்டாரு, திருவாரூரில் டிஎம்கே அட்டாக் பண்ணிட்டாரு, இப்போ கரூர்லையும் செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணுவார், யாராச்சும் பண்ணுவார் அப்படின்னு முன்னாடியே எல்லாம் பேசினாங்க. அதுக்கேற்ற போல இதுவும் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதிதானா ஏதோ ஒரு வகையிலன்னு ஒரு கருத்தும் அரசியல் புதுசாக வருது இல்லை? அதுக்கு என்ன சொல்றீங்க இந்த கருத்துக்கு? இப்போ நீங்க சொல்ற இந்த கான்ஸ்பிரசி அவர் ஏதாவது செய்வாரு இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கேற்ற மாதிரி உஷாரா இருந்திருக்க வேணாமா? என்னங்க பேசுறீங்க? இப்போ அவ்வளோ கூட்டம் நிக்குது. ஆமா அரவிந்த், நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா சேர் போட்டு உட்காரணும் அப்படின்னா இந்த மாதிரி சேர் வந்து ஒரு 15 இல்லை 18 சேர் போடலாம். அதுவும் நெருக்கி போட்டோம்னா அப்படியே உட்காந்துக்க முடியும். ரைட்டா? சரிங்க, இங்க வந்து எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கி நின்றோம்னா ஒரு 100 பேர் 150 பேர் நிக்க முடியும். அவ்வளவுதான். இன்னும் அமுக்கி பிடிச்சி ஒரு 200 பேரை நிக்க வைக்கிறோம். சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். அந்த நேரத்தில் இருங்க சார், அந்த கார்ல வராரு கேமராமேன், அந்த காரை உள்ள ஒண்ணும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கார் இருக்க இடத்துல நின்று இந்த ஆளுங்கள்லாம் எங்க போவாங்க? கேட்கறது புரியுதா? கரெக்ட். அந்த மாதிரி இவ்வளோலாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். சினிமாவில் மட்டும் ஹீரோ வந்து வில்லன் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு பிளான் பண்ணுறதெல்லாம் அப்படியே புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் முறியடிக்கிறாருன்னும் போது நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக பண்ண மாட்டீங்களா? ஏன்னா இன்னும் உங்களை ஹீரோவாக தானே பார்த்துன்னுக்கிறாங்க உங்கள் ரசிகர்கள். இப்போ சொல்லலாங்க நீங்கள் 1008 கான்ஸ்பிரசி தியரி. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, சொக்காயை கழிச்சாங்கன்னா சொக்காயை கழிச்சு கோடு போட்ட ஒரு 4 பேரை கொண்டு வந்து நிறுத்துங்க, அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் காணல. வெறும் வாய் வார்த்தையாக தானே இருக்குது. அப்புறம் அதை எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும்? முதுகுல கீழல் போட்டாங்க, அதுல போட்டாங்க, வந்து பின்னாடி விஜயையும் விஜய் கட்சி நிர்வாகிகளும் இதற்கு முன்னாடியே இருந்திருக்கலாம்ல, கொஞ்சம் அட்வான்ஸா முன்னெச்சரிக்கையான்னு கேட்கறத காட்டிலும் அரசு என்ன பண்ணுறது கேள்வி இருக்குல்ல. அங்கே இருக்க உள்ளாட்சி அமைப்பு அரசுகள்லாம் இருக்கு நடக்க போது உள்ளாட்சி அமைப்புல குறிப்பாக உளவுத்துறைக்கு தெரிஞ்சுக்கல, கூட்டம் வருது 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 30,000 40 பேர் கூடுறாங்க, இது பிரச்சனை ஆகும்னு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் விஜய்க்கு. அது கொடுத்தாங்களான்னு தெரியல. இல்லை காவல்துறை தடியடி நடத்துது அந்த கூட்டத்துக்குள்ள, தடியடி நடத்தும் போது தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தானே ஏதோ ஒரு கேள்வி எழும்புது மக்கள். அப்படியா? காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? 10,000 பேருக்கு பர்மிஷன் கேட்டாங்க, இங்க வந்து 12,000 பேர் ஆல்ரெடி ஆயிடுச்சு, இனிமே வரவங்க எல்லாம் கூட்டத்துக்கு போகாதீங்க, வழி கிடையாதுன்னு நிறுத்த முடியுமா? அதான சார் அசுசல் பண்ணியாங்க. நிறுத்தி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? பாத்தீங்களா, மெர்சல் ஆயிட்டாங்க, இது மாதிரி வந்து மக்களை சந்திப்பதை தடுக்கிறார்கள் அப்படிதானே நீங்க சொல்ல போறீங்க? கருத்துக்காக அப்புறம் விட்டுட்டு உயிர் போச்சு. அது அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? முதல்ல கூட்டம் நடத்துற உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணுமா, இல்ல மத்தவங்களுக்கு இருக்கணுமா? அந்த ராத்திரி நேரத்துல எப்ப நீங்க டைம் வாங்கிட்டு எவ்வளவு நேரம் மக்களை நிறுத்தி வச்சுப்புட்டு அதுக்கப்புறம் நீங்க லேட்டா வருவீங்க, வந்துட்டு அந்த கூட்டத்துல பஸ்ஸோட எவ்வளவு கூட்டம் அங்க பாத்தீங்கல்ல, அப்படியே ஆடுதுங்க, நிக்க முடியாதுங்க. எப்படி அந்த ஜனங்கள்லாம் வந்து அவ்வளோ நேரமா அங்க நின்றாங்கன்னு தெரியல. அதுல வந்து அவ்வளோ பெரிய ஒரு கேரவேனை கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொன்னா நான் முதல்ல கேட்ட மாதிரி அங்க இருந்த மக்கள்லாம் எங்க போயிருப்பாங்க? அப்படியே இன்னும் விலகி ப்ரெஷர் தானே இன்க்ரீஸ் ஆக போகுது. திருப்பி அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, போலீஸ் என்ன பண்ணிச்சுன்னா, ஏங்க நீங்க வந்து 10,000 பேர் வரீங்கன்னா உங்களுக்காக 10,000 போலீஸ்காரர் அனுப்ப முடியுமா? கரூர் 30 விழாக்கு அனுப்புனாங்களே, 5,000 போலீஸ் அனுப்புனாங்களே. அங்க எத்தனை லட்சக்கணக்கில் வந்தாங்க? அதான் 1 லட்சம் சேரு, 1.5 லட்சம் தொண்டர்கள். அப்புறம் வேறங்க என்ன கேட்குறேன்னா, முதல்ல நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அவரை சுற்றி இத்தனை பவுன்சர் இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவர் வீட்டாண்டன்னு நினைக்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு காவல்துறையினருடன் வாக்குவாதம் நடந்தது. அப்போ என்னை பார்க்க வர ஜனங்களுக்கு பாதுகாப்பு, அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு ஒருத்தர் ஃபீல் பண்ண வேணாமா? இதுக்கு தான் சொல்றது அவர் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்றது. ஆர்எல்ஸ் அரசியல் தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நேத்திக்கு ஒருத்தர் சிஎம் ஆகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களை சிஎம் ஆகிறேன்னு சொல்லிட்டு வரவங்க இவங்களெல்லாம் கூட வச்சுக்கின்னு இன்னும் சினிமா ஷூட்டிங் மாதிரியே இருங்க. இப்போதாங்க வந்து டீசர் வந்துருக்குது, ஃபர்ஸ்ட் லுக்கு நாளைக்கு வரும் பாருங்க, செகண்ட் லுக்கு வரப்போகுது பாருங்க, அடுத்தது சாங் இன்ட்ரடியூஸ் பண்றோம் பாருங்க அப்படின்னு முழுக்க நீங்க சினிமா பாணியிலேயே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை கருத்து அதை நீ பார்க்கணும்ல சார். அவர் சொல்றது சனிக்கிழமை தேர்தல் மட்டும் தான் தவறு, மற்றபடி விஜய் வர்றதும் தப்பு கிடையாது. அவரை பார்க்க 100 இல்லை 1000 இல்லை 10,000 1 லட்சம் பேர் கூட வரலாம். அது வந்து அவங்க மக்கள் பார்க்க வர்றது சுதந்திரம் தடுக்க முடியாது, இதுக்கு அரசு தானேன்னு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. எடப்பாடியும் அப்படித்தான் சொல்றாரு. இப்படி முக்கிய தலைவர்கள் எல்லாம் சொல்லும் போது தானே இது ஒரு விமர்சனம். நான் என்ன சொல்லிட்டா, அதாவது இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட தான் யாத்திரை போறாரு. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வருகின்ற போது நீங்க தமிழ்நாட்டை விடுங்க,
இங்கேயாவது கருப்பு பலூன் விடுற கும்பல். இப்போ நார்த்தில் மோடி அவர்கள் வராருன்னா எத்தனை லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டங்களுக்கு வராங்க. ஆமாம். எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்தது அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி, சமீபத்தில் விசிகா வந்து திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் இருந்தார். ஆமாம், அதுக்காக தான் நான் இதை கொண்டு வரேன். எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, ட்ரோன் எல்லாம் வச்சு என்ன அழகாக ஷூட்டிங்லாம் பண்ணாங்க. ஏதாவது நடந்ததா? ஆனால் இங்கே லட்சம் கூட கிடையாது, 20,000 25,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்தை பார்க்கணும்ல சார், இடத்தின் அளவு நான் சொல்ல வரேன். அப்போது அதுக்கேற்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள்லாம் பண்ணியிருக்கணும். இது இடம் இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க, இதுக்கு வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் வருவாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கங்க. அப்போ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்திருக்கணும். ஆதவ் அர்ஜுனா அங்கே பண்ணி காமிச்சதை ஏன் இங்கே பண்ணி காமிக்கல? திருப்பி இடம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்க? வானாங்க, நாங்கள் வேற ஊரில் நடத்திட்டு போகிறோம். நான் ஒன்னேன்னு சொல்லிட்டா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் இதுதான் அரவிந்த். நீங்கள் ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்க, ஒரு A4 ஷீட்டில் இருக்கிறத படிக்கிறீங்க, அதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த குறுகிய காலத்துக்குள்ள எல்லா ரசிகர்களும் அவங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தூரக்கேந்து பார்த்தா தெரியல, அதனால முண்டி அடிச்சுன்னு முன்னாடி வராங்க. அதனால இதெல்லாம் விட்டுருங்க, கேரமானாலும் தூக்கி ஒழிச்சு கட்டிடுங்க, நடைப்பயணம் போங்க. வண்டியெல்லாம் யாரும் பின்னாடி வரக்கூடாது, வரவங்கள்லாம் ஒற்றை வரிசையா நடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம் போங்க. அதுவும் எப்படி ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 மணிக்கு, ஏன்னா அப்போதான் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், பீக் அவர் டிராஃபிக்லாம் இருக்காது. 11லேருந்து 3 நான் தமிழகம் முழுக்க நடக்கிறேன். ஒரு நாளைக்கு அந்த 4 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நடங்க, எல்லாரும் பார்க்கலாம் அவங்கள, அதுக்கு தானே வராங்க. ஆனால் ஏங்க, ஒரு 2 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை இதையெல்லாம் எடுத்துக்குன்னு நம்ம தான் குறை சொல்லணும். இதுல விஜயையும் அரசையும் தாண்டி இந்த மக்களை தான் முதல்ல குறை சொல்லணும். கரெக்டா? ஆமா, எல்லா பழியத்துக்கு அவங்க மேலே போட்டுடலாம். ஏன்னா அவங்கள வந்து நம்ம யாரும் பொறுப்பாக்க முடியாது, அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதனால irresponsible அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு நாமே வந்து துப்பிக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும்? யாராவது வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போவாங்களாங்க? அந்த பட்டியலை பாருங்க, 4 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை அப்படின்னு, 1.5லேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாம் சினிமா மோகம், வேற என்ன? அதுதான் நான் சொல்றது. அங்க வந்தவங்க எல்லாம் ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் கிடையாது, கொள்கைக்காக வரல, இவர் ஒரு ஹீரோன்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப இவர் வந்து அரசியலுக்கு இவருக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா கட்சி மட்டும் நடத்துறேன்றாரு. எப்படி இது விளங்கும்? அப்போ அரசியல்வாதியா அவர் மாறணும். அவருக்கு மாற முடியல அப்படின்னா வேற யாராவது அரசியல்வாதியை கூப்பிட்டு வச்சுக்கணும். அரசியல்வாதியை இல்ல, அதான் அரசியல். ஐயா, நீங்க உடனே அவரா இவரெல்லாம் சொல்லாதீங்க. அவரா இதுக்காக சார் நான் கேட்கறது, அண்ணாமலை அவர்களுடைய அந்த கருத்துக்களை பார்க்கும்போது விஜய் அவர்கள் மீண்டும் வரணும், இதுல இருந்து ரொம்ப துயரத்துல இருக்கு, மீண்டும் வாங்கன்னு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களும் ரொம்ப நாளாவே பிஜேபியில இருந்து கொஞ்சம் வெளியிலே தான், தனியா தான் எல்லாமே கொஞ்சம் நடவடிக்கைகள்லாம் இருக்குது. இல்ல நீங்க நம்ம ஒரு இதாவே காசிப்பாக சொல்லுவேன், அண்ணாமலை அவர்கள் விஜயோட கை கோர்த்தால், அதாவது அரவிந்த் அதெல்லாம் வந்து நான் பேச விரும்பல. இல்ல சார், நம்ம இல்ல நீங்க இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இப்படி போனீங்கன்னா வந்து ஆஹா இப்படி போயிட்டீங்களா அப்ப இப்படி ஆகும் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு கமெண்டேட்டர் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அண்டு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவரை கழுவி ஊத்தினவளா இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்காக ஒரு குரல் கொடுப்பார். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து ஆஹா அண்ணாமலை இப்படிப்பட்டவரா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அவர் அப்படியா இப்படியா அப்படின்லாம் பேசினுக்கிறாங்க. இத்தனை நாள் நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா அது அவருடைய தப்பு கிடையாது. ஒரு வெறுப்பில் மட்டுமே நீங்கள் எல்லாரும் இது பண்ணி பேசியிருந்தீங்க. நான் கேட்குறேன், இப்போ விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா என்ன பேசினாரு, இந்த பாஜக தமிழகத்துக்காக என்ன பண்ணீங்க, நீட்டை ஒழிச்சிட்டிங்களா, இந்த கல்வி நிதி கொடுத்துட்டீங்களா, தமிழகத்துக்கு வேணுன்றதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நீட்டு எப்படி வந்ததுன்னு தெரியுமா அவருக்கு? நீட்டை ஒழிக்கணும்னா கோர்ட்டுக்கு போகாம நடக்காதுன்றது அவருக்கு தெரியுமா? இன்னும் ஒரு கழுத்து போட்டா நீட்டை ஒழிச்சிடலாம் அப்படின்னு அவரும் நம்பினுக்கிறாரா? அப்படியெல்லாம் பேசியும் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இது மாதிரி பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து இந்த தாவேக்காவால ஓட்டு சிதறும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இருக்குச்சு, இதுதான் வந்து ஒரே சான்ஸ், அப்படியே ஏறி மிதிச்சிருவோம், தாவேக்கா ஒன்றும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. எது நியாயம் எது கரெக்டு அப்படின்றத அவர் பேசியிருக்கார். ஸோ இது வந்து அவர் அரசியல் ஆதாயம் குறித்து அவர் பேசவில்லை. இது இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்றதெல்லாம் அவர் பண்ணலை. ஆனால் ஒரு சில ஏஜென்ட்டுகள் ஆர் ஃபிக்சர்ஸ் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அவங்க வந்து இங்கே வரணும் அங்கே போனோம், இங்கே வரணும் இப்படி வரணும் இப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ரைட், அது அவங்க சௌகரியம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தகுந்த கூற்றா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லைம்மா, அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா
அதாவது ஒரு கட்சிக்கோ இல்லை ஒரு கூட்டணிக்கோ நல்லது பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரவிந்த். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்களை இந்த பக்கமே வரவிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் கழுவி ஊற்றிக்கின்னு அவங்களும் வந்து இதை பார்த்து பார்த்தீங்களா இனிமேல் வந்து ஜென்மத்துக்கும் உங்கள் பக்கம் வரமாட்டோம். ஸோ அந்த வேலையை எலிமினேட் பண்ணுற வேலையை ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் வந்து இந்த கூட்டணிக்கு நல்லது பண்ணுறதான்னு வச்சிங்கன்னா இப்படி அப்படின்னு கருத்தை சொல்லி கட்சியில் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஒவ்வொருத்தர் கருத்து, அந்த கருத்து சில நேரங்களில் சில மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். அது நல்ல விளைவுகளாக இருக்கலாம், சில நேரங்களில் இந்த தவறான விளைவுகளாக இருக்கலாம். அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இவரோட சேருங்க அவரோட சேருங்கிற வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி இவருக்கு இப்போ தேவை அரசியல் பாடம் விஜய்க்கு. ஏன்னா அவர் அரசியல்வாதியாக இன்னும் மாறலை. அரசியல்வாதிகளே கூட வச்சிருக்கல இன்னும் குறிப்பா இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்னு சொன்னா அதான ஃபிக்சர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை தான் அவர் கூட வச்சிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வந்து ஏங்க நேற்று வரைக்கும் திருமாவை சீமாக்கணும்னு பாடுபட்ட ஒருவர் இன்னைக்கு வந்து விஜயை சீமாக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? எனக்கு பதில் சொல்லுங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து நீங்க அரசியல் வாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னும் வந்து அந்த சினிமா கம்பெனி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து இது ஏதோ ஒரு பிசினஸ் எம்பையர் மாதிரி மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸிங் இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. இது மாறலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தாவேக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.